அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் திருச்சி உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கும் மலைக்கோட்டை தாயுமானவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அம்பாள் ஏன் வெட்ட வெளியில் அமர்ந்திருக்கா, இங்கு இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரரோட சிறப்புகள், இங்கு நடைபெறக்கூடிய பிரார்த்தனை சீட்டு முறை, இந்த திருக்கோவிலில் ஸ்தல விருட்சம் தீர்த்தம் இருக்கா இல்லையா, இங்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் என்ன, பூஜை நேரங்கள் என்னங்கிற தகவலையும் இன்னும் பல்வேறு சிறப்பு தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெக்காளியம்மன் எப்படி இருக்கா அப்படின்னா, வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடியவள். திருச்சி உறையூரில் காட்சியளிச்சிட்டு இருக்கிறா அருள்மிகு வெக்காளியம்மன். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சி நகரில், திருச்சியிலேருந்து மேற்கு பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலையும், சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலையும் உறையூர் அமைஞ்சிருக்கு. இது பல்வேறு சிறப்புகளை கொண்டது. ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உறையூர் அப்படின்னா சோழர்களோட தலைநகரம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். முற்கால சோழர்களோட தலைநகரமாக விளங்கியது உறையூர். இதற்கு உரந்தை, வாரணம், கோழி, முக்கீஸ்வரம், வாசபுரின்னு பல்வேறு பெயர்களையும் இந்த உறையூருக்கு உண்டு. இந்த பல்வேறு பெயர்களை கொண்ட உறையூரோட காவல் தெய்வமாக காட்சியளிச்சிட்டு இருக்கிற அன்னை வெக்காளியம்மன். பொதுவாகவே ஊர்களை அமைக்கும் பொழுது அந்த ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் எழுந்தருளச் செய்வாங்க. வெற்றியையும் வீரத்தையும் அளிக்கக்கூடிய தெய்வங்களாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைப்பது வழக்கம். அந்த வகையில் உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலும் வடக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்குங்கிற தகவல் சொல்கிறாங்க. பொதுவாக இன்னொரு விசேஷம் என்னென்னா, கோயில்களில் கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கோ அம்பாளுக்கோ கருவறைக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படும். ஆனால் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோவில் இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அம்பாளுக்கு, வெக்காளியம்மனுக்கு வானமே கூரையாக இருக்குது. வானமே கூரையாக கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறா அன்னை வெக்காளியம்மன். இப்படி வெக்காளியம்மன் இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ஏன் வெட்ட வெளியில் இருக்காங்கிறதுக்கு ஒரு காரணம், உறையூரை வன் பராந்தகன்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் சாரமா முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணனாரு அப்படின்னா, ஒரு அழகான நந்தவனம் அமைச்சு அதில் நிறைய மலர் செடிகளை பயிரிட்டு அதில் வரக்கூடிய மலர்களை பறித்து தினசரி திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமிக்கு அணிவிச்சு வந்திருக்காரு. இந்த நிலையில் பிராந்தகன்கிற ஒரு பூ வியாபாரி அவன் என்ன பண்ணனா அப்படின்னா, மன்னர்கிட்ட நல்ல பெயரை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நந்தவனத்திலிருந்து, யார் சாரமா முனிவரோட நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து மன்னருக்கு கொடுக்க தொடங்கியிருக்கான். அந்த மலர்கள் எல்லாம் உயர்வான மலர்கள். அந்த உயர்வான மலர்களை கண்டு உளம் கனிந்த மன்னன் வன் பராந்தகன் என்ன சொல்கிறாருன்னா, நீ தினந்தோறும் மலர்களை பறிச்சிட்டு வா அப்படின்னு ஒரு உத்தரவு சொல்லிட்டாரு. நந்தவனத்தில் மலர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு ஒரு நாள் சாரமா முனிவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் நந்தவனத்தில் மறைஞ்சு கண்காணிச்சிருக்கிறாரு. திருச்சி தாயுமானவருக்கு கொண்டு போகக்கூடிய மலர்கள் மன்னருக்கு செல்வதை கண்டு மன்னர்கிட்ட போய், மன்னர் வன் பராந்தகன் கிட்ட சாரமா முனிவர் முறையிட்டிருக்காரு. ஆனால் முனிவரை மன்னர் அலட்சியப்படுத்திட்டாரு. அதனால முனிவர் என்ன பண்ணனாருன்னா, மலைக்கோட்டை தாயுமானவர்கிட்டயே போய் முறையிட்டாரு. தாயுமானவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு செய்யக்கூடிய குறைகளை கூட தாங்கிக் கொள்ளக்கூடியவன் இறைவன், அடியாருக்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லைங்கிறத நிரூபிச்சிட்டாரு. எப்படி நிரூபிச்சாரு அப்படின்னா, மேற்கு முகமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை திருப்பியிருக்காரு தாயுமானவர். அவர் பார்வையை அந்த பக்கம் திருப்பினதுமே என்னாச்சுன்னா, உறையூரில் மண்மாரி பொழிய தொடங்கிருச்சு. மண்மாரி பொழிஞ்சு மண்ணு மூடியதால் தங்களை காக்க எல்லை தெய்வமாக இருந்த வெக்காளியம்மன் கிட்ட மக்கள் சரணடைஞ்சிருக்காங்க. அம்மன் வெக்காளியம்மன் இறைவனை வேண்டியிருக்கா. அவ வேண்டினதுனால மண்மாரி நின்றுடுச்சின்னு சொன்னாங்க.
நின்னுடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனாலும் மக்கள் வீடெல்லாம் இழந்துட்டாங்க. வெட்ட வெளியே மக்களுக்கு தங்குமிடமானது. மக்களோட துயரை கண்ட வெக்காளியம்மன் என்ன சொல்றான்னா, "உங்க எல்லாருக்கும் வீடு கிடைக்கிற வரைக்கும் நானும் உங்கள போலவே வெட்ட வெளியிலே தான் இருப்பேன்." அப்படின்னு சொன்னதா வரலாறு சொல்லுது. இன்னைக்குமே இந்த கால சூழ்நிலையிலுமே பல மக்கள் வெட்ட வெளியில வீடு இல்லாம இருக்கிறதுனாலயோ என்னவோ, வெக்காளியம்மனோட உறுதிமொழி நிறைவேறாத நிலையில இன்னைக்குமே வானத்தையே கூரையாக கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு அன்னை வெக்காளியம்மன் காட்சியளிச்சிட்டு இருக்கா. சரி, இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சுற்றிலும் எழில்மிகு மண்டபம் இருந்தாலும் நடுவுல வெட்ட வெளியில வெக்காளியம்மனோட கருவறை இருக்கு. தெற்கு வடக்கிலும் 2 வாயில்கள் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, தெற்கு வாயில் வழியாகத்தான் தரிசனம் செய்ய உள்ளே போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த திருக்கோயில்ல நிறைய தெய்வங்களுக்கான சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொங்கு சனீஸ்வரர் சன்னதி. பெரும்பாலும் கோயில்களில் நவகிரகங்கள் இருக்கும். அதில் உள்ள சனீஸ்வரனை தான் பக்தர்கள் தரிசனம் செய்கிறது வழக்கம். ஆனால் வெக்காளியம்மன் திருக்கோவிலில் பொங்கு சனீஸ்வரருக்குன்னு தனி சந்நிதி அமைஞ்சிருக்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. இத்திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தவறாமல் பொங்கு சனீஸ்வரரையும் தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. இங்க கருவறையில வெக்காளியம்மன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அருள்மிகு வெக்காளியம்மன் மேற்கரங்கள்ல வலதுபுறம் உடுக்கையோடும் இடதுபுறம் பாசம், கீழ்ப்புறம் வலது கரத்துல சூலம், இடது கரத்துல கபாலத்தோட வலது கால மடிச்சு வச்சு இடது கால தொங்க விட்டு அரக்கனை அந்த காலால மிதித்து கொண்டிருக்கும்படி காட்சியளிச்சிட்டு இருக்கா. பொதுவாக அம்மன் ஆலயங்கள்ல வலது கால தொங்க விட்ட நிலையில தான் அமர்ந்திருப்பது வழக்கம். ஆனா வெக்காளியம்மன் இடது கால தொங்க விட்டு வலது கால மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது விசேஷம்னு சொல்றாங்க. இங்க நடைபெறக்கூடிய நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. அதுல பிரார்த்தனை சீட்டுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். தொழில் ஏற்படக்கூடிய நஷ்டம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கவும், நோய் நொடியின்றி நல்லா வாழவும், கல்வி பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடையவும், தங்களோட தீராத பிரச்சனைகளை நிறைவேற்ற வேண்டியும் கருவறை அம்மனுக்கு நேர் எதிரே உள்ள சூலத்துல பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை சீட்டுக்களை எழுதி கட்டுவது இன்னைக்கும் வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. பிரார்த்தனை சீட்டுக்களை எழுதி அம்மனோட பாதங்களில் வைத்து பூஜை செய்ததுக்கு அப்புறமா கட்டுறாங்க. பிரார்த்தனை சீட்டு கட்டிய 40 நாட்களுக்குள்ள அதற்கு பதில் கிடைக்குதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஏன்னா தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் கோயிலுக்கு தாங்கள் வேண்டியதை காணிக்கையாகவும் இதனால் செலுத்திட்டு வர்றாங்க. இந்த கோவிலில் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்தல விருட்சமும் ஸ்தல தீர்த்தமும் இல்லாத கோயில்னு சொல்கிறாங்க. சரி, வெக்காளியம்மன் கோவிலில் திருவிழாக்கள் என்னென்ன நடைபெறுதுன்னா 12 மாதமும் திருவிழாதான்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, சித்திரை மாதத்தில் சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகமும், ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையில் காய்கனி அலங்காரம், ஆடி மாதத்தில் எல்லா கிழமைகள்லையுமே சிறப்பு வழிபாடு, அலங்கார வழிபாடு, ஆவணியில் சதசண்டி பெருவேள்வி, பெருந்தீப வழிபாடும், புரட்டாசியில் நவராத்திரி, கார்த்திகையில் தீபத் திருவிழா, மார்கழி திருப்பள்ளி எழுச்சி, தை வெள்ளிக்கிழமைகளில் தைப்பூச திருநாளில் அம்மன் புறப்பாடு, மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏகதன லட்சார்ச்சனை, பங்குனி முதல் வெள்ளிக்கிழமை மலர் முழுக்கு வழிபாடு மற்றும் சித்திரை பெருந்திருவிழா தொடக்கம். இவ்வளவு நிகழ்வும் வருஷந்தோறும் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இது நவராத்திரி திருவிழாவில் மற்ற கோவில்களில் காட்டிலும் இங்கு செய்யப்படக்கூடிய அலங்காரம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பான தகவல் என்னன்னா, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுது. அப்படி சிறப்பு அபிஷேகத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருட்களால் அபிஷேகங்கிறது சிறப்பான விஷயமா இருந்துட்டுருக்கு. இங்கு பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய சிறப்பான அபிஷேகங்கள் பற்றின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இங்கு நடைபெறக்கூடிய பூஜை நேரங்கள்னு பார்த்தோன்னா, காலை 5:15 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 9 மணிக்கு நடை சாத்தப்படுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. உபயதாரர்கள் பணம் செலுத்தும் நாட்களில் மட்டுமே மாலை 6 மணிக்கு சந்தன காப்புடன் கூடிய வழிபாடும் நடைபெறும்.
இந்த திருக்கோவில பற்றின வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் சரி, வெக்காளியம்மன் உங்க வாழ்க்கையில என்ன விதமான அதிசயங்களை நடத்தினாள்ங்கிற தகவலையும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யலாம். உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் மற்ற அன்பர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்டீங்க. ஞாபகமா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.